2008ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி மகாராஷ்டிராவின் மும்பையில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 166 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு உதவியதாக பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்த தகாவூர் ராணா மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ராணாவை நாடு கடத்த கோரி அமெரிக்காவிடம் மத்திய அரசு கோரிக்கை வைத்தது. இதையடுத்து ராணாவை நாடு கடத்த அமெரிக்க நீதிமன்றங்கள் அனுமதி அளித்தன. இந்நிலையில் தன்னை இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்கு தடை விதிக்க வலியுறுத்தி அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் அவசர மனுவை ராணா தாக்கல் செய்தார். அந்த மனுவில் பாகிஸ்தானைச் சேர்ந்த முஸ்லிம் என்பதால் இந்தியாவில் சித்திரவதைக்கு உள்ளாக வாய்ப்புள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனுவை அமெரிக்க உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தகாவூர் ராணா விரைவில் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட உள்ளார். சமீபத்தில் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் பிரதமர் மோடி சந்திப்பு நடைபெற்றது. அதற்கு பின் இரு நாடுகளுக்கு இடையே முன்னெடுக்கப்பட்டுள்ள முக்கிய நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது.